உலக புவி தினத்தை முன்னிட்டு கோவை கருமத்தப்பட்டி பகுதியில் ஜெசிமிஸ் கோச்சிங் அகாடமி மற்றும் ஹரி மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது. புவியின் சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கும் நோக்கத்தோடு அனைத்து நாடுகளிலும் உலக புவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் உலக புவி தினத்தை முன்னிட்டு கோவை அடுத்த கருமத்தப்பட்டி பகுதியில் முதல் முறையாக பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி தகவல்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெசிமிஸ் கோச்சிங் அகாடமி என்னும் ஜேஎம்சி அகாடமி மற்றும் ஹரி கண் மருத்துவமனை ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் புவி தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் நிகழ்வுகள், சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள், மறுசுழற்சி போன்ற செயல்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முன்னதாக புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் பொதுமக்கள் போதுமான அளவு நீர் பருக வேண்டும் என்பதை கூறும் விதமாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு அனைவருக்கும் நீர்மோர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கருமத்தப்பட்டி பகுதியில் விரைவில் துவங்கப்பட உள்ள ஜேஎம்சி அகாடமி குறித்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடையே எடுத்துக் கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜேஎம்சி அகாடமி இயக்குநர்கள் விக்டர் ஜார்ஜ், ஜெய்சிந்தா, லீமா ரோஸ், ஹரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் கவிதா பாஸ்கரன், ஹோலி ரோசாரி மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் வர்கீஸ் ராஜு உள்பட பலர் கலந்து கொண்டனர். நான் ஹோலி ரோசாரி மெட்ரிக் பள்ளியோட இன்சார்ஜ் மேமாக இருக்கேன். இன்னைக்கு உலக புவி நாள். இந்த நாளோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பூமி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். அப்போ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் நம்ம எதிர்கால சந்ததிக்கு என்ன விட்டுட்டு போகிறோன்னு தெரியல. நம்மலாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப நிறைய மரங்களில் பார்த்தோம். இப்போ எல்லாமே வெட்டிட்டோம். அப்போ இந்த பூமியில் மழை இல்லாமல் ரொம்ப சூடு, அதிக வெப்பம், இந்த கால மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு. அதனால் நிறைய வெயில், அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அழிவு. அப்போ இந்த கால சூழ்நிலை சரியாகணும் அப்படின்னா வருங்கால தலைமுறையினர் முன்னுக்கு வரணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எதிர்காலம் இயற்கையில் மட்டும் இல்லை, நம்ம கொடுக்குற கல்வியிலையும் தான் இருக்குது. அப்போ அந்த கல்வி முறை கரெக்டாக இருக்குது. பட் அவங்களுக்கு எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த வழியில் போகணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் இந்த கருமத்தம்பட்டி பகுதியில் இந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் முக்கியமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பட் அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் கிடைக்கல. அப்போ அந்த கைடன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் ஜேஎம்சிஏ, அதாவது ஜெசிமிஸ் கோச்சிங் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உறுதுணையாக ஹரி ஹாஸ்பிட்டல், ஹரி கண் மருத்துவமனை மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அவங்களோட எம்டி மேடம் கவிதா மேடம் அவங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்வு எல்லா மக்கள்கிட்டையும் சென்றடையணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா. நான் ஹரி கண் மருத்துவமனையோட எம்டிங்க. இன்னைக்கு நாங்களும் ஜேஎம்சி அகாடமியும் ஒன்று சேர்ந்து உலக புவி நாள் அதை முன்னு கொண்டு வரணும், அது எல்லாத்துக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நீர்மோர் பந்தலை தொடங்கி வைக்கிறோம். இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது 22 ஏப்ரல் 2025, 23 ஏப்ரல் 2025 நடக்க போகுதுங்க. இது எதுக்காகனா நம்ம ஒரு கண் இல்லைன்னா இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம மனுஷங்களுக்கு எப்படி ஒரு கண் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நம்ம எது பண்ணணும்னாலும் பூமி ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம ஒரு பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்னைக்கு முன்னெடுத்து வச்சு நடத்துகிறோம். எல்லாரும் பேசிக்காக ஒரு குப்பையை எல்லா இடத்துலையும் போடாமல் இருந்தாவே, பிளாஸ்டிக்கோ இல்லை ஒவ்வொரு மக்கும் குப்பையை சீடை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடலாம். போகிற இடத்துலலாம் காரில் போகும்போது பிளாஸ்டிக் போட்டுட்டு போகிறது, வீட்டில் ட்ரைனேஜ் பக்கத்தில் நல்லா டிஸ்போஸ், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருளை நம்ம பூமி தாய்க்கு என்ன தேவைப்படாதோ அதை செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரக்கன்றை நட்டாவே நம்ம பூமி தாயை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிகுறியை நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கருமத்தம்பட்டியில் நாங்கள் ஒரு கண் மருத்துவமனை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சிறப்பான சேவைகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். சிறப்பான சிகிச்சைகளும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம்.
எங்கள் கூட சேர்ந்து ஜேஎன்சி அகாடமி வந்து இப்போ முதலாக கருமத்தம்பட்டியில் வந்து ஒரு IPS IAS அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல முன்னோடி இந்த கருமத்தம்பட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாமே இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பார்க்கணும். நன்றி.